அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நபிமார்களை அனுப்பி உயர்தரமான வேதங்களை எல்லாம் கொடுத்து அதற்கு பின்னால் உலமாக்கள் மூலம் நல்லவர்கள் மூலம் மனிதர்களுக்கு பல்வேறு விதமான உபதேசங்கள் செய்யப்படுகின்றன. அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலும் அவன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேணும், இந்த உலக வாழ்க்கையிலும் அவன் பயனுள்ளவனாக இருக்க வேண்டும், மறுமையிலும் எல்லா பாக்கியங்களும் பெற்று மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஜன்னத்தை அடைய வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மார்க்கத்தை பேசக்கூடிய உலமாக்கள் இமாம்களுடைய நோக்கம். இன்றைக்கு உங்களுக்கு நான் நஷ்டமடைந்தவர்கள் 3 பேர்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லி நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நாம் எல்லோருமே நினைத்துக் கொண்டிருப்பதே நாம் வெற்றி அடைந்து விட்டோம் அல்லது வெற்றி அடைய வேண்டும். யாரை கேட்டாலும் கூட வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், படிப்பில் முன்னேற வேண்டும், செல்வத்தில் செல்வாக்கில் பதவியில் பட்டங்களில் முன்னேற வேண்டும் என்ற கனவுடன் வாழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படித்தான் வாழ வேண்டும், அப்படி இருந்தால்தான் உலகம் இயங்கும். ஆனாலும் கூட எதைத்தான் நாம் செய்தாலும் கூட ஒரு எல்லையில் வைத்து நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. இதனால் நமக்கு இந்த உலகத்தில் என்ன லாபம் அல்லது மறுமையில் என்ன லாபம் என்பதை பற்றி எல்லாம் யோசிக்க வேண்டும். அதிகமானவர்கள் நிறைய சம்பாதிக்கிறார்கள், நிறைய தேடுகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு எந்த புண்ணியமும் இல்லாமல் பயனும் இல்லாமல் அது போய்விடுகிறது. அவ்விதமாக கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டவில்லை என்று சொல்வார்களே, நமக்கு எல்லாம் கிடைத்திருந்தும் கூட எந்த பிரயோஜனமும் இல்லாத 3 பேரை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே முதலாவதாக ஒரு மிருகத்தை சொல்கிறார்கள், கல்பு செய்த், வேட்டையாடக்கூடிய நாய். வேட்டையாடக்கூடிய நாயை நாங்கள் பார்க்கிறோம். சாதாரணமாக ஒரு நாயை ஒரு வேட்டைக்காரன் எடுத்துக்கொண்டு ஒரு காட்டுக்கு போகிறான் அல்லது எங்காவது ஒரு திறந்த வெளிக்கு போகிறான். இப்போது அந்த நாயை அவிழ்த்து விடுகிறான். அந்த நாய் ஒரு முயலை துரத்துகிறது. அந்த நாய் ஒரு முயலை துரத்துகிறது. அவ்விதமாக துரத்தி கஷ்டப்பட்டு வெகு தூரம் வைத்து அதை ரொம்ப சிரமப்பட்டு கவ்விக்கொண்டு பிடித்து கொண்டு வருகிறது. இப்போது கொண்டு வந்து தன்னுடைய அந்த எஜமானிடத்திலே அது போடுகிறது. இப்போது பாருங்கள், இந்த நாய் இவ்வளவு சிரமப்பட்டும் கஷ்டப்பட்டும் கடைசியிலே அதற்கு அதாவது கை கட்டினது வாயுக்கட்ட இல்லை என்பதை போல அதற்கு எந்த பயனும் இல்லை. அந்த எஜமான் அவன் சாப்பிட்டு விட்டு போகிறான், எடுத்துக்கொண்டு போகிறான். இது இவ்வளவு நாய் கஷ்டப்பட்டு பாடுபட்டு சிரமப்பட்டு ஓடி இழைச்சி அவ்வளவு செய்தும் கூட அதற்கு எந்த பயனும் இல்லை. அதை சாதாரணமாக எந்த இடத்திலே சேர்க்கிறோம்? நஷ்டப்பட்டவன், நஷ்டப்பட்ட ஒரு பிராணி, இவ்வளவு உழைத்தும் ஒன்றும் இல்லை, இப்படியாக சேர்க்கிறோம். இரண்டாவதாக சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இருக்கிறான், அதாவது அவன் அதிகமான செல்வங்களை சேர்க்கிறான். ஆரம்பத்திலே கஷ்டப்பட்டு சம்பாதித்து அவன் ஒரு நிலைக்கு வந்து அதிகமாக சம்பாதித்து அந்த சம்பாத்தியம் அவனுக்கு பணமாக, வீடு வாசலாக, வாகனமாக, காணி பூமியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய குணம் பகில்தனமாக இருக்கிறது. பகில்தனம் என்று சொன்னால் என்ன? கஞ்சத்தனம். கஞ்சத்தனம் என்று சொன்னால் அதாவது தனக்கு செலவழிப்பதும் குறைவோ, தனது பிள்ளை குட்டிகளுக்கும் செலவழிப்பதும் இல்லை, அல்லது தான தர்மம் சதக்காக்களாக செய்வதும் இல்லை. அவைகள் அத்தனையுமே இறுக்கி பிடித்துக் கொண்டே காலத்தை செலவழிப்பது. அவ்விதமாக செய்பவன் பகில். இப்ப இந்த பகில்தனமாக இருக்கக்கூடிய நிலை என்ன? எஜ்மஉல் மால், பணத்தை எல்லாம் சேர்க்கிறான், ரொம்ப சிரமப்பட்டு சேர்க்கிறான். இவ்விதமாக சேமித்து சேமித்து தான் சாப்பிடவும் இல்லை, தனது பிள்ளை குட்டிக்கு சரிவரை செய்யவும் இல்லை, குடும்பத்திற்கு செய்யவும் இல்லை,
தனக்கு மறுமைக்கு நன்மை தேடி தரக்கூடிய முறையில் தான தர்மங்கள் செய்யவும் இல்லை, மௌத்துக்கு பின்னால் நன்மை வருவதற்குரிய சதக்கத்தும் ஜாரியா செய்யவும் இல்லை. இப்படியே இருந்துவிட்டு ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு மரணித்து போய்விடுகிறான். இப்ப மரணித்து போய்விட்டு அவனுடைய எல்லா சொத்துக்களையும் வைத்து விட்டு போகிறான். இவனும் ஒரு நஷ்டவாளிதான். அல் முஃப்லிஸ், இவனும் ஒரு நஷ்டவாளி. ஏன்? எவ்வளவு சிரமப்பட்டு சம்பாதித்த பணம், கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம், விழித்திருந்து தாகித்திருந்து பசித்திருந்து சம்பாதித்த பயன் கடைசியிலே அவனுக்கு பயன் இல்லாமல் வேறொருவனுக்கு பயன்படுகிறது. ஒன்றில் தனது பிள்ளைகள் அல்லது பேர பிள்ளைகள் அல்லது எங்கோ இருந்து வந்த மருமகள்மார், இப்படி மூணாவது ஒரு மனிதனுக்கு அது பயன் பெறுகிறது. இந்த மனிதன் எந்த நிலையால் வந்தது? அல் பகீல். இந்த கஞ்சத்தனம் என்பது அளவுக்கு அதிகம் இருப்பதனால் ஒரு மனிதனுக்கு வீண் விரயம் என்றும் இருக்கக்கூடாது. சம்பாதிப்பது எல்லாவற்றையும் செலவழித்து விடவும் கூடாது. அதே நேரத்திலே சம்பாதித்தவைகளை அத்தனையும் இறுக்கி பிடித்துக் கொண்டும் இருக்கக்கூடாது. நடுநிலையாக இருக்க வேண்டும் என்றுதான் மார்க்கம் சொல்லித் தருகிறது. அடுத்தது மூணாவது ஒரு மனிதன், அவனும் நஷ்டவாளி. யாரு தெரியுமா? அல் முகுதாப், அதாவது புறம் பேசுகின்ற மனிதன். பிற மனிதர்களுடைய குறைகளை குற்றங்களை பிற மக்களிடத்திலே ரீபத்து பேசுவது என்று சொல்லுவோமே, புறம் பேசுதல் அல்லது கோல் சொல்லுதல், இப்படிப்பட்ட பண்புள்ளவன் ஒரு மனிதன் இருக்கிறான். நல்ல மனிதன், பள்ளிவாசலுக்கு சொல்கிறான், தொழுகிறான், நல்ல விஷயம் எல்லாம் சொல்கிறான். ஆனால் எந்த நேரமும் பிறருடைய குறையை அடுத்தவனிடத்தில் பேசிக் கொண்டிருப்பது. ஏன்? பள்ளிவாசலில் கடமை பிடிக்கிற இமாமுடைய ஹசரத்துடைய குறையை பேசுகிறான், வாதினுடைய குறையை பேசுகிறான், தனக்கு பக்கத்தில் தொழுதவனுடைய குறையை பேசுகிறான், தனது வீட்டிலே தனது குடும்பத்திலே உள்ளவரது குறைகளை, தனது நானாதம்பி மாமா மச்சான் என்று சொல்லி உறவுகளுடைய குறைகளை, இப்படி எந்த நேரமும் குறை பேசிக் கொண்டிருக்கக்கூடியவனும் அல் முஃப்லிஸ், நஷ்டவாளி என்று சொல்கிறார்கள். ஏன் தெரியுமா? நாம் அடுத்தவனுடைய குறைகளை பேச பேச ததுஹபு ஹஸனாத்துஹு லிகைரிஹி, அவனுடைய நன்மைகள் பிறருக்கு போய்விடும் என்பது ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. நீங்கள் பேச பேச குறைகளை பேச அந்த உங்களுடைய நன்மையெல்லாம் கூட அந்த மனிதனுக்கு போய்விடுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே தான் மூன்று நபர்கள், ஒன்று மிருகமாகவும் 2 மனிதர்களாகவும் இருக்கிறார்கள். இந்த மூன்றுமே நஷ்டவாளிகள். அல் முஃப்லிசூன ஸலாஸா, 3 நஷ்டவாளிகள் என்ற தலைப்பிலே ஒரு இமாம் அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள் இந்த விஷயத்தை. அருமையான சகோதர பெருமக்களே, இவ்விதமான இந்த விஷயத்தை சிந்தித்து எங்களது செயல்பாட்டிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அதுவே எங்களுக்கு தேவை. எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.